ஓம் நம சிவாய. பூதபூதேஸ்வராய யோகயோகேஸ்வராய காலகாலகாலேஸ்வராய சிவசிவ சர்வேஸ்வராய சம்போ சம்போ மகாதேவாய. ஓம் நம சிவாய. அன்பார்ந்த நேயர்களே, ஸ்ரீ விஸ்வபிரம்மம் அனுக்கிரக ஜோதிடம் என்ற ஜோதிட அலுவலகத்திலிருந்து நடராஜ ஆச்சாரியாகிய அடியேன் பல ஜோதிட கருத்துக்கள், ஆன்மீக சிந்தனைகள் அவ்வப்போது அளித்து வந்திருக்கிறேன். அந்த வகையில் எனக்கு நல்லதொரு ஆதரவையும் ஊக்கத்தையும் அளித்து வருகின்ற உங்கள் அன்பு உள்ளங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. இதற்கு முன்னர் இந்த களத்திர ஸ்தானத்தை பற்றி சில ஜோதிட கருத்துக்கள் இந்த பதிவிலே வெளியிட்டிருக்கிறேன். அப்படி களத்திரம் என்றாலே ஒரு லக்னத்துக்கு 7ஆம் இடம். அந்த 7ஆம் இடத்து அதிபதி நன்றாக இருக்க வேண்டும். அவர் பாவ கிரகங்களோடு சம்பந்தம் பெறக்கூடாது. பாவனுடைய பார்வை அந்த 7ஆம் இடத்திற்கும் வரக்கூடாது, அந்த 7ஆம் இடத்து அதிபதிக்கும் கிடைக்கக்கூடாது. இப்படி இருந்தால் அது நல்ல கணவன் மனைவி என்ற அந்த இல்லறம் நன்றாக இருக்கும். எந்த ஒரு கவலையும் இல்லாமல் நிம்மதியாக அவர்களுக்குள்ள ஒரு அந்யோன்யம், ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே மரியாதை, மதிப்பு, நல்ல எண்ணம், சிந்தனைகள் இப்படி இருந்து குடும்பம் ரொம்ப அருமையாக கொண்டு போகும். அப்படிப்பட்ட 7ஆம் இடத்தில் என்னென்ன கிரகங்கள் அமர்ந்தால் எப்படி இருக்கும் என்ற அளவில் இதற்கு முன்னர் ஒரு லக்னத்துக்கு களத்திர ஸ்தானம் என்கின்ற அந்த 7ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் எப்படி என்று ஒரு பதிவு வெளியிட்டிருந்தேன். அதற்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது. எல்லோரும் புரிந்து கொண்டார்கள். ஒருவருக்கு ஒரு பையனுடைய ஜாதகத்தில் கன்னி லக்னம் 7ஆம் இடத்திலே சூரியன், அதாவது மீனத்திலே சூரியன். இன்று வரை அவருக்கு கிட்டத்தட்ட 35 வயதாகி இருக்கிறது. திருமணம் நடைபெறவே இல்லை. ஏனென்றால் 7ஆம் இடத்திலே சூரியன். அந்த சூரியன் 35 வயதாகியும் திருமணத்தை அவர் நடத்தவில்லை. இந்த வகையிலே சூரியன் இருக்கும் பொழுது அது காலதாமத திருமணத்தை தான் கொடுக்கும். அதை பற்றி வெளியிட்டிருந்தேன். இப்போது அந்த ஒரு லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலே சந்திரன் இருந்தால் எப்படி, சூரியன் இருந்தால் எப்படி என்பதை வெளியிட்ட பிறகு அடுத்த கிரகம் சந்திரனை எடுத்துக்கொண்டு அந்த ஒரு லக்னத்திற்கு சந்திரன் 7ஆம் இடத்திலே அமர்ந்தால், சந்திரன் எங்கே இருக்கிறாரோ அதுதானே ராசி. அப்போ 7ஆம் இடத்திலே சந்திரன் இருந்தால் அந்த ராசியாக மாறுகிறது. உதாரணத்துக்கு மேஷ லக்னம் என்று இருந்தால் அதற்கு 7ஆம் இடமான துலாமியிலே சந்திரன் அமர்ந்து விட்டால் அது துலாம் ராசி. ஆக 7 லக்னத்துக்கு 7ஆம் இடத்திலே சந்திரன். அந்த 7ஆம் இடத்திலே சந்திரன் அமர்ந்தாலே அது ராசி. சந்திரன் எங்கே இருக்காரோ அதான் ராசி. அந்த வகையிலே சந்திரன் 7இல் அமர்ந்தால் நல்லதா என்று பார்க்கும்போது அங்கேயும் கொஞ்சம் சிரமம். எப்படி? 7ஆம் இடத்திலே சந்திரன் என்ற அளவில் இருக்கும்போது அந்த 7 குடையவன் எப்படி இருக்கிறான் என்ற விவரம் அடுத்து போகின்ற ஒரு விஷயம். ஆனால் 7இலே சந்திரன் அமர்ந்து விட்டால் இந்த சந்திரன் எப்படிப்பட்டவர் என்றால் மனோகாரகன். மனசுக்கு அவன்தான். என்ன யோசிக்கிறீங்களோ, என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு சந்திரன் அவர் மனசில் சில விஷயங்களை சொல்லுவார். இதில் அந்த 7ஆம் இடத்திலே அமர்ந்த அந்த சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருந்தால்
நல்ல சிந்தனை நல்ல விஷயங்களை கொடுப்பார். அதே அவர் தேய்பிறை சந்திரனாக இருந்தால் சரியான சிந்தனைகள் அவருக்கு வராது. கொஞ்சம் வக்கரமாக தான் இருக்கும். அவருடைய யோசனை, எண்ணம், பேச்சு இதெல்லாம் கொஞ்சம் ரிவர்ஸ் மைண்டில் தான் இருக்கும். இப்படி சந்திரன் வந்து ஒரு மனோகாரகன் என்பார்கள். அந்த மனோகாரகனால் இந்த 7ல் சந்திரன் அமர்வதனால அடிக்கடி மனநிலை மாறிக்கொண்டே இருக்கும். எப்படி என்றால், வளர்பிறை சந்திரன், தேய்பிறை சந்திரன் என்று சந்திரனுக்கு 2 விஷயங்கள் இருக்கின்றன. அமாவாசை, பௌர்ணமி. அப்படி அந்த வளர்பிறை சந்திரனாக இருக்கிறது நல்லது, தேய்பிறை சந்திரனாக இருந்தால் சரியில்லை. இப்படி மனதை சரியாக வைத்துக்கொண்டு அந்த மனதில் நமக்கு கிடைக்கின்ற அந்த சிந்தனையின் வடிவாக நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு செயலை செய்கிறோம். மனசில் தோணணும் எதுவுமே. நம்ம மனசு நல்லா வச்சுக்கணும், சந்தோஷமாக வச்சுக்கணும், சரியாக வச்சுக்கணும். அப்போ தானே நம்மளுடைய எண்ணமும் சரியாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம செயலும் சரியாக இருக்கும், நம்ம பேசுகிற பேச்சும் நல்ல விதமாக இனிமையாக அழகாக பேசுவோம். இப்படி சந்திரன் வந்து இந்த வகையிலே நம்முடைய மனதை ஒரு நிலையாக வைத்திருக்கார். அது இல்லாமல் அந்த 7ஆம் இடம் என்பது களத்திரம் இல்லையா? அந்த களத்திரத்தில் என்றால் கணவன் மனைவி என்ற உறவும் அங்கே சொல்லப்படுகிறது. அப்படி சரியான முடிவை 2 பேருக்குமே ஒத்து வராது. கணவன் சொல்வதை மனைவி ஏற்க மாட்டார், மனைவி சொல்வதை கணவன் ஏற்க. அது ஒரு எப்பவுமே ஒரு குழப்பம் இருக்கும். ஏன் இப்படி சொன்னேன், ஏன் அப்படி போச்சு, ஏன் இப்படி நடந்தது, நான் அப்போயே சொன்ன அந்த கேள்விக்கு பதில் இப்படி வந்துடுச்சே, நான் அதை சொல்கிறத அப்போயே கேட்டுருந்தா நல்லா இருக்குமே. இப்படி ஒருத்தருக்கு மனோபாவம் அங்கே கொஞ்சம் குழப்பத்தில் கொண்டு போய் விட்டுடும். இது கணவன் மனைவிக்குள் நிச்சயமாக ஒரு லக்னத்துக்கு 7ஆம் இடத்திலே சந்திரன் இருந்து ராசியாக வருகின்றதனால் கணவன் மனைவியின் உடல் கண்டிப்பாக ஒரு சரியான முடிவு கரெக்டாக எடுக்க முடியாது. இவரால் 7ல் சந்திரன் உள்ளவர்களுக்கு சரியான முடிவை எடுக்கவே முடியாது. ஒரு தீர்மானம் இதுதான்பா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை தைரியமாக சொல்லுங்கள். இருங்க இன்னும் கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்குது, இப்படி பண்ணிவிட்டு அது அப்படி போயிடுச்சுன்னா அப்படின்ற ஒரு சிந்தனை வந்துடும். அதனால் அவர் எதையும் தீர்க்கமாக ஒரு தீர்மானம் வராது, ஒரு முடிவு எடுக்க முடியாத மாதிரி அப்படியே எடுத்துட்டாரு அப்படின்னா அதில் அவருக்கு திருப்தி இருக்கு. திருப்தி இல்லாமல் சரி என்ன பண்ணுறது, ஏதாவது சொன்னான், நான் அப்போவே நினச்சேன் ஆனால் வேறு வழி இல்லையேன்னு செஞ்சேன்னு அந்த மாதிரி ஒரு திருப்தி இல்லாமல் அந்த செயலும் பேச்சும் நடவடிக்கையும் அவர் மனசில் எப்பவுமே இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்றால், சந்திரன் வந்து தாய் கிரகம். தாய் பற்றின விஷயத்துக்கு சந்திரனை கொண்டு தான் நாம் பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது தாய் மேல் பாசம் இருக்கும். ஆனால் அந்த பாசம் திருமணம் ஆனவுடன், பையனுக்கு திருமணம் ஆனவுடனே வருகின்ற மருமகளை கூட அந்த தாய் சரியாக ஓட்ட விட மாட்டார். எங்கே நம்ம பையனை தனியாக எங்கேயாவது கொடுத்தனம் வச்சு நம்மளை பிரிச்சிடுவாங்களோ அப்படின்ற எண்ணம் இந்த தாய்க்கு வரும். இதனால் கணவன் மனைவிக்குள் கஷ்டங்கள் வரும், சிரமங்கள் வரும். மாமியார் மருமகள் இந்த ஒரு பந்தத்தில் ரொம்ப பிரச்சனை. நீ இப்படி சொல்கிறது சரியில்லை, என் பையன் எப்படிப்பட்டவன், அப்படிப்பட்டவன் பேசுகிறதும், பையன்கிட்ட போய் கேட்டால் என்ன இந்த மாதிரி உங்கள் அம்மா சொல்கிறாங்களேன்னு சொன்னால் அவன் ஒன்றும் புரியாமல் முழிக்கிறதும், இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் இந்த லக்னத்துக்கு 7ல் சந்திரன் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக
இந்த நிலைமை இருந்து கொண்டு தான் இருக்கும். இதை புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒழுங்காக நம்ம பார்க்கணும். இப்போது நம்ம மனசு எப்படிங்க இருக்குது? காலையில் எழுந்துக்கிறீங்க, எழுந்த உடனே உங்கள் மனசு என்ன சொல்லுது அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். முதல்லலாம் மனசுன்றது எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, மனம் ஒரு குரங்கு. அதுக்கு எப்படி சொன்னாங்கன்னு எனக்கு இன்னமும் அதுக்கு விளக்கம் தெரியல. ஒருவேளை மனிதனில் இருந்து பிறந்தவன் வந்தவன், குரங்கிலிருந்து வந்தவன் மனிதன் குரங்கு மாதிரி இப்படியெல்லாம் சொன்னதுனால அந்த மனசு ஒரு குரங்கு. அதாவது குரங்கு அங்கங்கே மரத்துக்கு மரம், கிளைக்கு கிளை தாவுது, அது மாதிரி மனசு தாவும் அப்படின்ற விதத்தில் சொன்னார்களா என்றும் தெரியவில்லை. ஆனால் இந்த காலகட்டத்திலே ஒவ்வொருடைய மனசு எப்படி இருக்குன்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்கள் மனசு என்ன சொல்லுது, எப்படி என்ன செயலை செய்யணும்னு கொள்ளுது? நல்லது செய்ய சொல்லுதா, இல்லை விடாத இவனை இன்னைக்கு ஒரு பண்ணிடணும், இவனை இங்கேருந்து கலப்பிடணும், இவனுக்கு நமக்கும் ஒத்து வராது, இப்படியெல்லாம் சிந்தனை வருதா? நீங்கள் கொஞ்சம் யோசிக்கலாம். ஏன்னா மனம் ஒரு குரங்கு அல்ல, மனம் ஒரு அரக்கன், அசுரன். இப்படித்தான் இப்போ இருக்கிற காலகட்டங்கள் எல்லாம் இந்த கலியுகத்திலே மனம் ஒரு அசுரத்தனமான சிந்தனைக்கு கொண்டு செல்கிறது. அப்போது நம்ம யோசிக்கிறது எப்படி இருக்கும், அந்த நம்ம செய்கிற செயல் எப்படி இருக்கும்? அரக்கத்தனமாக இருக்கும், மூர்க்கத்தனமாக இருக்கும். அந்த சிந்தனையும் சரி வராது, இதுவும் கிடையாது. எப்படி பார்த்தாலும் காலையில் எழுந்த உடனே நம்ம மனசு என்ன சொல்லுதோ அதைத்தானே நம்ம செய்கிறோம். ஆனால் நம்ம மனசு அரக்க குணத்தை கொண்டு விடுகிறது. ஒருத்தர் உங்களுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, அப்போ மனசு என்ன சொல்லவோ, இவன் இப்படி இருக்கானா, அவன் அப்படி இருக்கானா, அவனை இன்றைக்கி சரியான கேள்வி கேட்டு அவனை ஒரு சண்டை வலிக்கிறதே சரி அப்படின்னு இந்த அரக்க குணம் கொண்ட மனது உங்களை ஆட்கொண்டு விட்டால் போச்சு. நீங்கள் போய் ஏதாவது ஒரு இதில் முட்டிக்கின்னு மோதிக்கின்னு சண்டை போட்டுட்டு வீண் பம்பை வேலைக்கு வாங்கிக்கிட்டு வந்துடுவீங்க. அதனால் உங்களுடைய மனது எப்போதும் அந்த இறைவனை பிரார்த்தனை செய்வது போலவோ அல்லது நல்ல விஷயங்களை மட்டுமே சிந்திக்கிறது போலவோ உங்கள் மனதை நீங்கள் சரியான வழியிலே கொண்டு செல்ல வேண்டும். அதை நீங்கள் ஆய்வு செய்து உங்கள் மனதை நீங்கள் தான் பக்குவப்படுத்த வேண்டுமே தவிர இன்னொரு ஆள் உங்களுக்கு இந்த மாதிரி வச்சுக்கப்பா மனசை, இந்த மாதிரி பண்ணிக்கப்பான்னு சொன்னால் அதெல்லாம் உங்கள் மனசு ஏற்றுக்காது. யாருடைய மனசும் அப்படி தான். ஆனால் நம்ம செய்கிற செயல்லேருந்தே நமக்கு தெரியுது, இது நம்ம மனசு இது நமக்கு நம்மளை திருப்பி போட்டு வாங்க பார்க்குது, வேண்டாம். சந்திராஷ்டமம் என்ற ஒரு காலகட்டம் ஒவ்வொரு மாதமும் வரும். ஒருவருடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு அப்படியே எண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா 17வது நட்சத்திரம் அந்த நாள் அவருக்கு மிகவும் ஒரு பிரச்சனைக்குரிய நாள் தான். இந்த மாதிரி சந்திராஷ்டம நாளில் இந்த சந்திரன் 8ல் உட்காந்து அந்த 17வது நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணும்போது நிச்சயமாக நீங்கள் உங்கள் வாயும் சும்மா இருக்காது, உங்கள் மனசும் ஏதாவது ஒரு விஷயத்தில் சொதப்பிடும், சண்டை வைக்க ரெடி ஆகிடுவீங்க. இல்லை நீங்கள் பேசுகிற பேச்சு வச்சு இன்னொருத்தவங்க வந்துடுவான் உங்ககிட்ட சண்டை போட. ஏதாவது ஒரு வகையில் அது பிரச்சனை பண்ணுதா இல்லையா? ஆனால் அது சந்திரன் 7ல் இருப்பதனால் நீங்களும் குழம்பி அடுத்தவனையும் குழப்பி சரியான தீர்க்கமான ஒரு முடிவை எடுக்க முடியாத சிந்தனை ஓட்டத்தோடும் எதை செஞ்சாலும் அதில் திருப்தி இல்லாத ஒரு நிலையும் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். சரிங்க, நீ சொல்கிறது சரி, இப்போ அதுக்கு நான் என்ன தாங்க பண்ணுறது? நீங்கள் அந்த சத்யநாராயணா பூஜை பௌர்ணமிகள் வருது பாருங்கள். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி வரும். இப்போ சித்ரா பௌர்ணமியிலிருந்து அந்த பௌர்ணமி பூஜையை ஆரம்பித்து விடுது. பௌர்ணமிக்கு
நீங்கள் சத்யநாராயண பூஜை செய்து வந்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்கள் மனது சரியான பாதையில் செல்லும், நல்ல முடிவை எடுக்க வைக்கும், நல்ல மாதிரி நடக்க வைக்கும், நல்ல பேரை வாங்கி கொடுக்கும். நீங்கள் யார்கிட்டையும் சண்டையே போடணும்னு சொல்லாது. உங்கள் மனசு அவ்வளோ அவ்வளோ கிளியராக இருக்கும். ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட வந்து ஒரு ரவுடித்தனமாக ஒருத்தன் பேசினான், பயங்கரமாக பேசினான். ஆனால் அவர் ஒன்றும் திருப்பி பதிலே கொடுக்கல. ஆனால் அவர் மனசில் என்னடா நம்ம இவ்வளோ திட்டி இருக்கிறோம், அதுவும் இப்படி பண்ணிடுவேன் அப்படி பண்ணிடுவேன், உன்னை இந்த ஊர்லேயே இருக்க விட மாட்டேன், எப்படி எல்லாரும் வார்த்தை வருது பாரு. இவர் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நின்றுட்டுருக்க. பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார், ஏய்யா இந்த அளவு திட்டிட்டு போகிறான் அவன், நீ பேசாமல் இருக்கிறியே, எனக்கே கோபம் வருது, உனக்கு கோபம் வரலையா அப்படிங்க. உடனே அவர் சொன்னார், அவருடைய மனசு பாருங்கள், நல்ல மனசு. அதனால் அவர் என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, நாய்தான் மனிதனை கடிக்கும். என்னது? நாய்தான் மனிதனை கடிக்கும், மனிதன் திருப்பி நாயை கடிப்பானா? முடியுமா? அப்படின்னார். உடனே அவர் பக்கத்தில் இந்த கேள்வி கேட்டவர் பயங்கரமான ஒரு அதிர்ச்சியில் நின்றுட்டு அப்புறம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டார். என்னப்பா நீ இந்த அளவுக்கு கொண்டு போகிற? நாய்தான் மனிதனை கடிக்கும், மனிதன் திருப்பி நாயை கடித்ததாக இல்லை. ஆக நான் மனிதனாக இருக்க விரும்புகிறேன். மனிதனாக இருக்க விரும்புகிறேன் என்றால் நல்ல மனதுள்ளவனாக இருக்க விரும்புகிறேன். நல்ல வார்த்தைகளை மட்டும் நான் எடுத்துக்கொள்வேன். இது போன்ற ஒரு அநாகரிகமான வார்த்தைகளை என் காதிலே ஒலித்தாலும் இதை வாங்கி அப்படி விட்டுடுவேன், மனசுக்குள்ளே இறக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு மனசு சுத்தமாக வச்சுக்கணும், பஞ்சு போல பறக்கணும். எது நடந்தாலும் படைத்தவன் இருப்பான், பார்த்து கொள்வான், பயணத்தை தொடர்ந்து விடு. ஒரு பாடல் உண்டு, பைத்தியக்காரன் பத்தும் சொல்வான், போகட்டும் விட்டு விடு, படைத்தவன் இருப்பான், பார்த்து கொள்வான், பயணத்தை தொடர்ந்து விடு. இது போல அவர் மனசை ஒரு நிலைக்கு பக்குவத்தை கொண்டு வந்து விட்டார். அதனால் அவர்கிட்ட நீ யார் போய் என்ன பேசினாலும் என்ன திட்டினாலும் போட்டோம், லெட் ஹிம் சே, த டைம் வில் கம் அப்படின்றார். எல்லாருக்குமே எப்போவுமே ஒரே நிலையில் யாரும் கிடையாது. இப்படியே இருக்கிறால அப்படியே இருந்துருவாரா? முடியாது. அவங்கவுங்களுக்கு ஒரு நேரம் வரும்போது இந்த மனசு எப்படியெல்லாம் படுத்ததோ அது தகுந்த மாதிரி அவங்கள ஒரு அளவுக்கு தாழ்த்திடும். அதனால் மனசு நல்லா வச்சுக்கோங்க. யார்கிட்டையும் பகைமை பாராட்டாதீர்கள், யார்கிட்டையும் சண்டை போடாதீர்கள். ஏன்னா நீங்கள் நினச்சிக்கலாம் சாட்சி யாரும் இல்லை அப்படின்னு. தெய்வம் சாட்சி இருக்கிறது. தெய்வம் எப்பவுமே நின்று கொள்ளும். நீங்கள் அதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கணும். நீங்கள் செய்கிற பாவத்துக்கும் புண்ணியத்துக்கும் பலனை தெய்வம் உங்களுக்கு கொடுக்கும். பாவத்தை பண்ணால் அது திரும்பி வரும். நான் போயிட்டேன் கோயிலில் போய் நான் செஞ்ச பாவத்துக்கு ஒரு 100 பேருக்கு அன்னதானம் போட்டேன், போயிட்டு ஒரு பாலபிஷேகம் பண்ணிட்டேன். நான் என்ன பாவம் பண்ணியிருந்தாலும் அந்த பாலபிஷேகம் பண்ணதுனால அது எல்லாமே நிவர்த்தி ஆகிடும். அப்புறம் எனக்கு என்ன பயம், நான் நல்லா இருப்பேன் அப்படின்லாம் சொல்லி சில பேர் யோசிப்பாங்க. அது தெய்வத்தின் மேல் அவங்க வச்சிருக்கிற ஒரு அதீதமான நம்பிக்கை. இந்த அதீத நம்பிக்கை எதுலுமே வைக்காதீங்க, யார் மேலேயும் வைக்காதீங்க, தெய்வத்து மேலேயும் வைக்காதீங்க. தெய்வத்து மேலேயும் வச்சிங்கன்னா தெய்வம் ஒன்றும் உங்களை காப்பாற்ற. தெய்வம் கால நேரம் பார்த்து நின்று கொள்ளும், அரசன் நன்று கொள்வான். தெய்வம் நின்று கொள்ளும். கண்டிப்பாக கடவுள் போட்டு மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பான்.
எப்படிப்பட்ட கோபுரத்தில் இருந்த ஆள் கூட குட்டைக்கு வரணும், வர வச்சுடுவான். அதனால் நம்ம செய்கிற எந்த செயலுக்கும் நமக்கு சாட்சி இல்லை, நம்ம பேசுகிற பேச்சுக்கு யார் இது இல்லை, ஒரு மாதிரியான வக்கர எண்ணங்களோடும் இல்லை. இது போல் நான் சொன்னேன் இல்லையா, மனசு ஒரு அசுரன் அரக்கன், அந்த குணங்களோடு நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த அசுரத்தன்மையை உங்கள் மனதில் இருந்து நிவர்த்தி பண்ணிடுது. நல்ல இது நமக்கு தெரியும், ஆய்வு பண்ணுங்கள். நீங்கள் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்றது நீங்களே கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள். நான் நல்லவனா கெட்டவனா, நான் நல்லது செய்வேனா இல்லை நான் செய்கிறது எல்லாமே கெடுதலாக தான் போயிட்டே இருக்கா, இதனால் பல பேருக்கு பிரச்சனையே நான் உருவாக்கி கொண்டு இருக்கிறேனா, இதனால் அதனுடைய பாவத்தை நான் அனுபவிக்குவேனே என்ற பயம் உங்களுக்கு இருக்க வேண்டும். இவர் சொல்கிறாரு என்ன கடவுள் நின்று கொள்வார, நான் கடவுளுக்கே டேக்கா கொடுக்குற ஆளியா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னு வச்சுங்க, உங்கள் பொண்ணு புள்ள உங்கள் குடும்பம் அதில் போய் கடவுள் காட்டிடுவான். கர்மா பலனை நீங்கள் அனுபவிக்கலைன்னா நீங்கள் செய்கிற பாவத்துக்கு உங்கள் குடும்பம் மாட்டிக்கும், உங்களுடைய பிள்ளை மாட்டிக்கும், உங்களுடைய பெண் மாட்டிக்கும், உங்களுடைய மனைவி குடும்பம், இதையெல்லாம் அதில் ஒரு சிக்கலை உண்டு பண்ணி கடவுள் அவள் தான் நின்று கொள்ளும்னுட்டு அங்கே வேலை காட்டிட்டு உங்களை திசை திருப்பிடுவான். அதனால் ஓவர் கான்ஃபிடென்ஸ் யார் மேலேயும் வைக்காதீங்க, அது கடவுள் மேலேயும் வைக்காதீங்க. கடவுள் என்ன எப்பவுமே இப்போ நான் ஒருத்தர் கடன் வாங்கிட்டு கடனை திருப்பி கொடுங்கப்பா, எப்படியாவது என் கடவுளை காப்பாற்று, நான் உனக்கு இதை செய்கிறேன் அதை செய்கிறேன், நான் வாங்கின கடன் இது யார் கொடுப்பாரு, கடவுள் கொடுப்பாரா? அவரே உங்களை நேரில் வந்தால் என்ன கேட்பார், எப்பா கடன் வாங்கும்போது என்ன கேட்டால் வாங்கினேன், இப்போ என்ன கொடுன்னு சொல்கிறிய அப்படின்னு திருப்பி கேட்பாரா இல்லையா? அதே தான், நீங்களே கடவுளாக ஒரு கொஞ்சம் பாவிச்சுக்கோங்க. அப்போ உங்கள் மனசை கிட்ட கேளுங்க, நான் மனசு என்ன சொல்லுது, அதுக்கு நீங்கள் கடவுளாக இருந்தால் என்ன பதில் சொல்லுவீங்க, இப்படிலாம் அனலைஸ் பண்ணுங்க. மனசை அப்போ தான் பக்குவப்படும், ஒரு நல்ல பண்புள்ள எண்ணங்கள் உருவாகும், நல்ல விதமாக யோசிப்பீங்க, நல்லதே செய்யணும்னு தோணும், நல்லது செஞ்சிடுவீங்க, நல்லா இருப்பீங்க. தெரிகிறதா? ஆக இந்த மனசுக்கு அதிபதியான மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய இந்த சந்திரன் 7ல் இருந்தால், அதாவது உங்களுடைய ஒரு லக்னத்துக்கு 7ல் இருந்தால், அது ராசியாகி அந்த ராசி சந்திரன் அமர்ந்து கொண்டு உங்களுடைய மனசை நிலைக்குலைய வைப்பான், பிரச்சனைகளை உண்டு பண்ணுவான். உங்களால் திருப்தியாக எதையும் செய்ய முடியாது, செஞ்சாலும் திருப்தி இருக்காது. இந்த மாதிரியான இருக்கும். இதனால் கணவன் மனைவிக்குள்ளவும் சில பிரச்சனைகளை உருவாக்கிடுவான். நீங்களே பண்ணிடுவீங்க, நீங்கள் ஒழுங்காக தான் போயின்னு இருக்கும். ஆனால் அந்த சந்திரன் 7ல் இருக்கிற போது 7ல் இருக்கிறான் இல்லையா, அவன் இப்படி தான் எதையாவது ஒன்று பண்ண சொல்வான், எதை பண்ணாலும் சரியாக வராது. அதே நேரத்தில் என்னடான்னு குழப்பத்திலேயே காலத்தை ஓட்டுறோம். ஆக நீங்கள் மனதை சரிநிலைப்படுத்தி கொண்டால் இந்த லக்னத்துக்கு 7ல் உள்ள சந்திரனை சரியாக ஆக்டிவேட் ஆகிற மாதிரி இருக்கும். எல்லாத்துக்கும் நீங்கள் தான் பொறுப்பு. நீங்கள் செய்கிற செயல் சரியானதான்னு ஒரு 10 வாட்டி யோசித்து அதில் உங்களுக்கு எல்லா வகையிலும் யாருக்கும் இந்த பேச்சாலையும் இந்த செயலாலையும் இந்த ஒரு செயல்பாட்டிலும் சிந்தனையிலும் யாருக்கும் எந்த கஷ்டமும் என்னால் வரவில்லை, இது வராது அப்படின்ற ஒரு தீர்மானம் உங்களுக்கு உதிக்கணும். கரெக்டாக அது உறுதியாக இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த செயலை செய்யுங்க. இல்லைன்னா நீங்கள்
இந்த சந்திரன் உங்களை சறுக்கி விட்டுருவோம். அதனால் மனசை சரியாக வச்சுக்கிட்டது தான் வாழ்க்கைக்கு முதற்படி. அது இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இல்லைன்னா நமக்கு நாமே தான் எதிரி, நமக்கு நாமே தான் அரக்கன், அசுரன். அப்போது எப்படி இருக்கும்? இது சொன்னாங்களே, கடவுள் பாதி மிருகம் பாதி. அப்படி இல்லை, மிருகமே பாதியும் இல்லை, கடவுளும் பாதி இல்லை, மொத்தமே அரக்கன் மிருகம்தான், அசுரன் தான். உங்கள் மனசு அசுரனாக கொண்டு மாற்றி விட்டீர்கள் என்றால் நீங்கள் நிம்மதியாக வாழ முடியாது. ஆக லக்னத்துக்கு 7 சந்திரன் இருப்பவர்கள் மிகவும் நல்ல விஷயங்களை மனசை ரொம்ப 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 கவனமாக அப்படியே சும்மா லேசாக பறக்கணும். யார் பிரச்சனையிலும் போட்டு அது போட்டு மென்டல் ட்ரஸ்ட்டுன்னு வாங்க, அது மன அழுத்தம் அதுக்கெல்லாம் உண்டு பண்ணக்கூடாது. எது நடக்குதோ அது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு தானே நடக்குது. அதெல்லாம் நம்மளுடைய பங்கு எப்படி நல்ல விதமாக இருக்குதா, இப்படி யோசித்து பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் நல்லவங்களாகவும் இருப்பீங்க, நல்ல விஷயத்தையே செய்வீங்க, உங்கள் மனசும் நல்லா இருக்கும், நன்மையே நடக்கும். எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். நீங்கள் எல்லோரும் நல்லவர்களாக வாழுங்கள், நல்லவதே எண்ணுங்கள், நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய. நன்றி, நமஸ்காரம்.